என்ன சொல்றார் அப்படின்னு கேட்குறீங்களா? யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம், என் மகனே நீ துக்கத்தோடு இருக்கிற, என் மகளே இன்னைக்கு நீ துக்கத்தோடு இருக்கிற. ஏன் துக்கப்படணும்? ஏதோ ஒரு காரியம் உன்னை பாதிச்சுட்டு இல்ல, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி உன்னை துக்கப்படுத்துது. வீட்டுக்குள்ள, வெளியில, போற இடத்துல, வேலை செய்யற இடத்துல. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அப்படின்னு கேட்குறீங்களா? யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம், என் மகனே நீ துக்கத்தோடு இருக்கிற, என் மகளே இன்னைக்கு நீ துக்கத்தோடு இருக்கிற. ஏன் துக்கப்படணும்? ஏதோ ஒரு காரியம் உன்னை பாதிச்சுட்டு இல்ல, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி உன்னை துக்கப்படுத்துது. வீட்டுக்குள்ள, வெளியில, போற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, யார் மூலமா ஒரு பாதிப்பு, அதனால உள்ளத்துக்குள்ள துக்கம். வெளியே காட்டாட்டாலும் உள்ளுக்குள்ள துக்கம் இருந்துகிட்டு தானே இருக்குது. துக்கத்தோடு தானே அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன். அவர் மாற்றுகிற தேவன். இந்த மாற்றத்தை நமக்குள் உண்டாக்க சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவத்தை சுமந்தார். ஏன்னா பாவத்தினால துக்கம் உண்டாகும். அந்த துக்கத்தை மாற்றணுமானா பாவத்தை அவர் மன்னிக்கணும். அதற்காக பாவத்தை சுமந்தார். வியாதி துக்கத்தை கொண்டு வருது. இந்த வியாதியை நம்ம விட்டு மாற்றி குணமாக்கணுமானா நம்முடைய வியாதி சிலுவையில சுமக்கணும். மத்தேயு 8:17 அப்படி சொல்லப்படுது. நம்முடைய பலவீனங்களை, நோய்களை சிலுவையில சுமந்தார். அப்போ உலகத்துல பல நிந்தைகள், நெருக்கங்கள், உபத்திரவம், பாடு, அது நம்முடைய துக்கப்படுத்துகிறது. அப்ப அதனால தான் ஏசு 53:4 பார்க்கிறோம், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை எல்லாம் சிலுவையில சுமந்துட்டார். அப்ப நம்முடைய துக்கத்தை சிலுவையில் அவர் சுமந்ததுனால அவர் நம்முடைய துக்கத்தை மாற்ற முடியும். எப்படி சந்தோஷமாய் மாற்ற முடியும்? எதை குறித்து துக்கப்படுறீங்களோ அதே காரியத்தை குறித்து இங்க சந்தோஷப்பட்ட மகிழும்படி அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். என்னைக்கு மாற்றுவாரு? இன்றைக்கு. அதனால தானே இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறார். என் மகனே, மகளே, இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோனா உங்களுடைய இதயத்துல கை வச்சு என்னோட சேர்ந்து, இயேசுவே நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தான், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீர். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இன்றைக்கு அந்த மாற்றத்தை நான் பார்க்கணும். நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.